Due to increase in 30% of the price of a color TV, the sale is reduced by 40%. What will be the percentage change அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கலர் டிவியோட ப்ரைஸை 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த கலர் டிவியோட ப்ரைஸ் என்ன வச்சுக்கிறோன்னா 1 lakh அப்படின்னு வச்சுக்கிறோம். 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது 30% ஆஃப் 1 lakh. 1,00,000க்கு 30% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. 30,000 ரூபாய் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கார். இப்போ இந்த டிவியோட விலை எவ்வளோனா 1,30,000 ரூபாய். இதனால இவருக்கு என்ன ஆயிடுது, இந்த சேல் விற்கிறது 40% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இவருக்கு 40% லாஸ். 40/100 இன்ட்டு 1,30,000. இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ₹52,000 இவருக்கு லாஸ் ஆயிருக்கு. 30,000 ரூபா லாபம் பார்க்குறேங்கிற பேரில் இவருக்கு 52,000 ரூபா என்ன லாஸ் ஆயிடுச்சு. அப்போ 1,30,000லிருந்து 52,000 மைனஸ் பண்ணணும். 78,000 ரூபாய் தான் இப்போ ப்ரைஸ் ஆஃப் அ டிவி இவருக்கு கிடச்சிருக்குது. ஒரு டிவிக்கு இவருக்கு 78,000 ரூபாய் தான் கிடைக்கிது. இப்போ இந்த 1,00,000க்கு விற்க வேண்டிய டிவி 78,000க்கு விற்றுருக்காருன்னா எவ்வளோ ரூபா இவருக்கு முதல்ல லாஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு 1,00,000லேருந்து நம்ம 78,000 மைனஸ் பண்ணணும். 1,00,000க்கு விற்றுருக்கலாம் இந்த டிவியை. அவர் ஆனால் 30,000 ரூபா விலை கூட்டினதுனால அப்படி இப்படின்னு எல்லா டிவியும் சேர்த்து இவருக்கு ஒரு டிவியோட விலை 78,000 தான் வந்திருக்கு. அப்போ இவருக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 22,000 ரூபாய் லாஸ் ஆகிருக்கு. அப்போ X% ஆஃப் 1 lakh ஈக்குவல் டு 22,000. இங்கே X% தான் நமக்கு வேணும். எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் 1,00,000 22,000 அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ X/100 இன்ட்டு 1 lakh இது எதுக்கு ஈக்குவல்? 22,000க்கு ஈக்குவல். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். X ஈக்குவல் டு 22,000/1000. 3 ஜீரோக்கு 3 ஜீரோ கேன்சல். அப்போ X ஈக்குவல் டு 22%. 30% விலையை இன்க்ரீஸ் பண்ணுறார். அதனால இவருக்கு 40% சேல் குறைஞ்சிருது. அதனால இவருக்கு 22% லாஸ் ஆயிடுது. இதுக்கான ஆன்சர் 22%. தேங்க்யூ.